நான் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? என்ன வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். தேவன் நெருங்கி விட்டது. இதிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். முழங்கட்டும் சங்கு. கத்திவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. மை டியர் சைனீஸ் கேட், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்தேன். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். நம்ம வடிவேல் சாரோட நிறைய எப்பிக்கான காமெடிஸ்லாம் இருக்குல்ல, அதுல நம்ம நேசமணியோட காமெடியை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. அவ்வளவுதானே. இப்போ பாரு, நீங்க போய் அந்த பர்மிஷன் எடுத்துருங்க போங்க. பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதாண்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குற புறாமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்கவா? ஆனா சூப்பர் தல. அதே மாதிரி நம்ம வடிவேல் சார் பாடாத பாட்டே இல்ல. புரிஞ்சிருச்சு, நிறுத்து. இப்ப என்ன உனக்கு? அவர் பாடின பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடணும், அவ்வளவுதானே. இப்போ பாரு, என்ன ராகத்துல பாட போறேன்? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். என்னதான் சினிமால பாட்டு வந்தாலும் அதை ஏத்தலையும் பாடுற ஸ்டைல் இருக்கே, அது வேற ரகண்டா. எப்படி சொல்ற? நீ வேணா ஏதாச்சும் உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே.